வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். நிவின் யமுனாவை அடிச்சிட்டதுனால சாரதா நம்ம இருக்கும்போதே இந்த பையன் இப்படி கை நீட்டானா இத்தனை நாள் அந்த பையன்ட்ட என் பிள்ளை என்ன பாடுபட்டிருப்பாளோ அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேங்க. அந்த பையன் குணமான பையன் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அந்த பையனே பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிட்டானே அப்படின்னு புலம்புறாங்க சாரதா. நிவின் அப்படிப்பட்ட ஆள் இல்லத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு குமரன். நான் நிவின்ட்ட கண்டிச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்குமே கை நீட்டாதவரு இன்னைக்கு நீட்டினாருன்னா அதுக்கு காரணம் இவதான் அப்படின்னு சொல்றாங்க கங்கா. நானும் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். அவரை நீ இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருந்தா எத்தனை நேரம் தான் அவர் பொறுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க கங்கா. இவளுக்கு வாய் துடுக்கு ஜாஸ்தி தான், இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் கை நீட்டி அவன் அடிச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி. வீட்டுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்றாங்க யமுனா. குமரன் நான் கொண்டு வந்து உன்னை விடுறேம்மா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. யமுனாவை இப்போ நிவினோட வீட்டுல டிராப் பண்ணிடுறாரு குமரன். நிவின் ஏற்கனவே கோபத்துல வந்தான், அவன்கிட்ட போய் நீ எதுவும் சண்டை போடாதம்மா அப்படின்னு சொல்றாரு குமரன். நான் வேணும்னே சண்டைலாம் போடல மாமா அப்படின்னு சொல்றாங்க யமுனா. என் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே பறிபோற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியல மாமா அப்படின்னு சொல்றாங்க. காவேரியும் நிவினும் அடிக்கடி போன்ல பேசிக்கிறாங்க, நேர்லயும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க யமுனா. அதுக்காக அவங்கள நீ தப்பா நினைக்க கூடாதுமா அப்படின்னு சொல்றாரு குமரன். வீட்டுக்குள்ள போயிட்டு நிவின்ட்டையும் யமுனாவை விட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. 1000 காரணம் சொன்னாலும் இன்னைக்கு நான் யமுனாவை அடிச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு நிவின். யமுனா அம்மாட்டையும் நான் மன்னிப்பு கேட்டு தான் சொல்லிருங்கண்ணே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில காவேரி விஜய்ட்ட கேக்குறாங்க, இன்னும் உங்க மனசுல வெண்ணிலா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க தானே செய்யுது அப்படின்னு கேக்குறாங்க. நான்லாம் ரொம்ப எமோஷனலா ஸ்ட்ராங்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் இவ்வளவு வீக்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். வெண்ணிலா இந்த விஷயத்த புரிஞ்சு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க காவேரி. குமரன் இப்போ காவேரிக்கு கால் பண்றாரு. நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சம் வேலையா இருக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. நான் எக்ஸிபிஷன்ல தாம்மா இருக்கிறேன். எக்ஸிபிஷன் பூட்டிட்டாங்களேம்மா அப்படின்னு கேக்குறாரு குமரன். சேஃப்டியா தானேம்மா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு குமரன். நான் காலையில வந்துடுறேன் மாமா, நான் சேஃப்டியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அம்மா கேட்டாங்கன்னா நான் எக்ஸிபிஷன் இருக்கிறதா மட்டும் சொல்லிருங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. குமரன் இப்ப புரிஞ்சுக்கிறாரு, காவேரி விஜய் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த. விஜய் காவேரிட்ட சொல்றாரு, நீ என் கூட தான் இருக்கிறன்ற விஷயத்த குமரன்ட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. சொல்லலாம் தாங்க நினைச்சேன், ஆனா ஏதோ ஒரு விஷயம் என்ன சொல்ல விடாம தடுத்துருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அநேகமா குமரன் நீ என் கூட தான் இருக்கிறன்ற விஷயத்த கெஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு விஜய். எனக்கும் அப்படிதாங்க தோணுது, மாமா மட்டும் இல்ல அம்மா கூட இந்நேரத்தை கெஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு விஜய். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் போனா ரொம்ப கத்தும், அதுக்கப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கோம், அப்புறம் அதுவே சரியாயிருங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. கங்காவுமே காவேரி வரட்டும் அப்படின்றதுக்காக தூங்காம காத்துட்டு இருக்கிறேங்க. நீ போய் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சாரதா. குமரன் இப்போ அங்க வந்துடுறாரு. என்ன தம்பி காவேரி கூப்பிட்டு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க சாரதா. நாளைக்கு ஏதோ பெரிய ஆட்கள்லாம் வராங்க போல, அதுக்காக எக்ஸிபிஷன்ல டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க கடைகள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாரு குமரன். காலையில அவ வரேன்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அங்க பகல் மாதிரி இருக்கு, அவ்வளவு ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாரு குமரன். நீங்க போய் தூங்குங்க அத்தை, காவேரி காலையில வந்துடுவா அப்படின்னு சொல்லிடுறாரு குமரன். இதுக்கிடையில வெண்ணிலா பசுபதிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல எங்களை விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. லைஃப் ஃபுல்லா நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு விஜய் சொன்னா, இப்போ ஒரு எதிரிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறான், அவன் என்னை வெறுத்துட்டான், எல்லாமே உங்களால தான் அப்படின்னு சண்டை போடுறாங்க வெண்ணிலா. பசுபதி சொல்றாரு, என்ன எதுக்காக நீ குத்தம் சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. நாங்க சொல்ற பேச்ச கேட்காம அந்த காவேரி கூட போய் எல்லா உண்மையும் உளறி வச்சுட்டு நீ தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு பசுபதி. உன்னாலதான் எல்லா பிளானும் சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் தான் எல்லா உண்மையும் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா. நீங்க விஜய் மேல வீணா பழி போட்டுட்டீங்க, அந்த பழி போட்டதுனாலதான் என் மனசாட்சியை மீறி என்னால நடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா. காவேரி என்னோட மனசாட்சியை உழுக்கிற மாதிரி கேள்வி கேட்டதுனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேங்க. கோவில்ல நீங்க விஜய் மேல பழி போட்டு பேசுறப்ப கூட நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணாம இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா. உங்களாலதான் என்னோட வாழ்க்கையே போச்சு, இனிமே விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா. எங்க மேலேயே பழி போட்டு பேசுற அப்படின்னு கேக்குறாங்க ராகினி. விஜய் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ணல, அதை பார்த்துதான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி எங்க அப்பாட்ட நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ராகினி. அதை கேட்ட வெண்ணிலா கோபப்படுறாங்க. உங்க பகையை தீர்க்கிறதுக்காக என்னோட வாழ்க்கையை நீங்க பணையம் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சுபதியும் ராகினியும் காவேரியை பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுனாங்க அப்படின்ற உண்மையை இப்போ வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. காவேரி கன்சீவா இருக்கிறாங்க அப்படின்ற உண்மை இப்போ வெண்ணிலாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா காவேரியையும் விஜயையும் அவங்களே சேர்த்து வச்சிருவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.